ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நிஃப்டிக்கு நேத்தைய மார்க்கெட்டுக்கு நேத்து காலையிலேயே கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸ் தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் வேலை செஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,052 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளாரவே தான் ஓப்பன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 2400 இதுக்கு கீழே இருக்கிற வரையும் கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அதுக்கு கீழே தான் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். அங்க ரிஜெக்ட் ஆனவங்க நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன்ல இருந்த ஹைக்கும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவர்சல் எங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த S1 அங்கதான் ரிஜெக்ஷன். அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் டே சாரி லைவ்ல இருந்த ஓப்பன் ப்ரைஸ் அங்க ஒரு நல்ல ரிஜெக்ஷன். சப்போர்ட் எடுத்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம கொடுத்திருந்த S2 நம்ம லெவல்ஸ் எந்த அளவு வேலை செஞ்சிருக்கு அப்படின்றது பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிற வரையும் இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த ட்ரெண்ட்ல நாம எந்த பக்கம் கேப்சர் பண்ண போறோம்? கால் இல்லைன்னா புட்டு, புட்டு இல்லைன்னா கால், இந்த மாதிரி மார்க்கெட்டை எப்பயும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகுறது கஷ்டமா இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா. ஸோ நாம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன நடந்தா ட்ரெண்ட் ரிவர்சல், என்ன நடந்தா ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இருந்தது அப்படின்னா அப்ப நேத்து என்ன ட்ரெண்ட் இருந்தது அந்த ட்ரெண்டுக்கு பக்கம் தான் நான் ட்ரேட் பண்ண போறேன். இல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சைடு மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணி அதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பார்க்குற எல்லாருக்கும் ஒரு முடிஞ்ச சார்ட்டை வச்சு நான் இங்க பை பண்ணியிருப்பேன், இங்க செல் பண்ணியிருப்பேன், இங்க பை பண்ணியிருப்பேன், இங்க செல் பண்ணியிருப்பேன், இங்க பை பண்ணியிருப்பேன், இங்க செல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச சார்ட்டை வச்சு நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கற்பனை பண்ணலாம். ஆனா அது ஒரு லாங் ரன்னுக்கு நீண்ட நாள் நீங்க ஆப்ஷன்ஸ் பையரா நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒத்து வராது. ஸோ உங்களுக்கான தெளிவான வியூ உங்ககிட்ட இருக்கணும், தெளிவான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இது நடந்துருச்சு, இது வேலை செய்யல அப்படின்றதுக்காக உங்க ஸ்ட்ராட்டஜி மாத்தாதீங்க. என்னெல்லாம் நடந்தா நம்ம ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த தெளிவா நோட்டு பேனால எழுதி அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அந்த விஷயங்கள் என்னைக்கு நடக்குதோ நான் அன்னைக்கு மட்டும் ட்ரேட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவுக்கு வாங்க. கண்டிப்பா உங்களாலையும் சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன சொல்லுது, எக்ஸ்பைரி நேரத்து நமக்கு முடிஞ்சிருக்கு, அடுத்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஏன்னா இங்க சொல்லியிருந்த இந்த லெவல்ஸ்லாம் போன கான்ட்ராக்ட் உண்டானது, அது அதோட முடிஞ்சு போச்சு. இந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்றத அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,424, 24,248, 23,899, 23,725. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். ரேஞ்ச் அப்படின்றது ரொம்பவே பெருசாக இருக்கு. காரணம் எக்ஸ்பைரி டே முடிஞ்ச மறுநாள் 18 ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் பெருசாக இருக்கு. 210 பாயிண்ட் இருக்கு, 208 பாயிண்ட் பக்கத்தில் இருக்கு. நல்ல விஷயம்தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பையருக்கு கண்டிப்பாகவே வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இடத்துக்கும் வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்கு, ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில். ஓகே, இதை தாண்டி லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 24,000 24,000 அப்படின்றது நமக்கு இங்க இருக்கு. இதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 24,100 இந்த ரேஞ்சுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஓப்பன் எங்கே கிடைக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கா, இல்லை மேலே வெளியே இருக்கா, உள்ள இருக்கா அப்படின்றத பாருங்க.
ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகுறானா, பிலோ ட்ரேட் ஆகுறானா அப்படின்றத பாருங்க. நம்ம சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக்குங்கள்ல கால் புட் என்ன மாரி ட்ரேட் ஆகுறாங்க? யார் யாரோட லோக்கு கீழ ட்ரேட் ஆகுறாங்க? அப்போ என்ன நடக்க வாய்ப்பு? அ இப்போ 24,000 இந்த ஸ்ட்ரைக்ல 24 கால் புட் 2 பேர் நமக்கு இருக்காங்க. இதுல காலோட லோவ விட கம்மியா புட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்க பட்சத்துல, மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்க்குள்ள நிக்கக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆகும். இதுவே 24,000 புட் வச்சிருக்க லோவ விட கம்மியா கால் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னா, தொடர்ந்து கீழ போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நாம சொல்ல முடியும். லைவ்ல அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் ட்ரெண்ட் கன்டினியூவேஷன், ரிவர்சல் இல்ல நம்மளோட ஸ்பாட்டோட லெவல்ஸ ரீச் பண்ணும்போது பிரீமியம் என்ன மாரி ட்ரேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணணும். ஸோ 24,000 இந்த ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது? 2400 இந்த ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது? ஓப்பன் எங்க கிடைக்குது? ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகுறாங்களா? பிலோ ட்ரேட் ஆகுறாங்களா? இப்படின்ற எல்லா விஷயத்தையும் மிங்கிள் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நீங்க ஏதாவது டேட்டாஸ் ஃபாலோ பண்றீங்க, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி எது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும், பிரீமியம் கால்குலேஷன் கூட நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். ஆனா தப்பு அப்படின்றது நடந்தது அப்படின்னா, எதுல தப்பு நடக்குது அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே. இதெல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.